सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் அபோல்கர் என்ற ஹேமாத் பந்த் இயற்றிய ஸ்ரீ சாயி சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையில் தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயினுடைய தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் TR மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள், மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம். உங்கள் அன்பான சொற்கள் பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 4 OV 111. அதே போல இவர் ஸ்ரீ சாய்நாத் 16 வயது இளைஞனாக வேப்ப மரத்தின் கீழ் ஷீரடி கிராமத்திலே முதன்முறையாக பக்தர்களுக்காக தோன்றினார். கோனாய் அதிர்ஷ்டவசமாக பீமரதியிலே நாமதேவ் மற்றும் பாகீரதி ஷிம்பல்யானாவிலே கபீரினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றது போலவே 16 வயது ஸ்ரீ சாய்நாத் சுத்தினி வேப்ப மரத்தடியிலே தோன்றினார். மாயையை துறந்தார். முக்தி அவருடைய காலடியிலே இருக்கின்றது என்று தெரிந்தது. பாபா எங்கு பிறந்தார், அவருடைய பெற்றோர் யார் என்பது யாருக்கும் தெரியாது. பொதுநலத்திற்காக ஷீரடியிலே தோன்றினார். நானா சாப்தரினுடைய வயதான தாயார் சாயிபாபாவினுடைய நிலையை விவரித்தார். முதலிலே சிகப்பான வாட்டசாட்டமான ஒரு அழகான இளைஞன் ஒரு வேப்ப மரத்தடியிலே அமைதியாக அமர்ந்திருந்தான். இவ்வளவு அழகான குமாரன் இளவயதிலே வெயிலிலும் குளிரிலும் கடும் தவம் செய்வதைக் கண்டு கிராம மக்கள் அனைவரும் ஆச்சரியம் அடைந்தனர். பின்னர் அந்த சிறுவனை பார்க்க ஊர் மக்கள் வர ஆரம்பித்தனர். பகலிலே அல்லது இரவிலே கூட தனியாக அமர்ந்திருக்கும் போது யாருக்கும் அவர் பயப்படவில்லை. அந்த இளம் சிலை வடிவம் எங்கிருந்து வந்தது என்று அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அவரது தோற்றம் மிகவும் இனிமையாக இருந்தது. பார்த்த கணமே அன்பை உணரும் அளவுக்கு அழகாக இருந்தது. சிறுவனைப் போல தோற்றமளித்தாலும் நல்ல நடத்தை கொண்டவர். அவர் பற்றற்ற தன்மையின் முழு உருவம். ஒரு நாள் நான் ஆச்சரியப்பட்டேன். கண்டோபாவினுடைய ஆவி கிராமத்திற்கு வந்தது. 2 பேர் 4 பேர் ஊடுருவியதால் உலவ ஆரம்பித்தனர். அப்போது மக்கள் அவரிடம், இது எந்த ஜோதிடரின் மகன்? இந்த கை எங்கிருந்து எப்படி வந்தது? கண்டோபா ஆண்டவரே, எங்களுக்கு காட்டுங்கள் என்று கேட்கத் தொடங்கினர். இதை கண்டோபா பகவான், போ, மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு நான் உனக்கு காண்பிக்கும் இடத்தை தோண்டினால் இந்த சிறுவனுடைய முகவரி பற்றி தெரிய வரும் என்றார். அதன் பிறகு கிராமத்திற்கு அருகே எலுமிச்சை மரத்தினுடைய அடியிலே மண்வெட்டி பட்டவுடன் அந்த இடத்திலே செங்கற்கற்கள் வைக்கப்பட்டது தெரிந்தது. செங்கற்களின் அடுக்கை அகற்றிய போது அங்கே ஒரு சுரங்கப்பாதை காணப்பட்டது. அங்கு விளக்கு 4 கால நேரமும் எரிந்து கொண்டே இருந்தது. அந்த குகையிலே ஒரு சுண்ணாம்பால் கட்டப்பட்ட பாதாள அறை இருந்தது. கடவுள் சொன்னார், இந்த குழந்தை இங்கு 12 வருடங்களாக தவம் செய்து கொண்டிருந்தது. பின்னர் சிறுவனிடம் தோண்டும்படி கேட்டபோது, இது எனது குருவினுடைய இடம், இது எனது புனித பூமி, இதை பத்திரமாக வைத்திடுங்கள். பாபாவின் பேச்சு மிகவும் மர்மமாக இருந்தது. இன அடையாளம் நிரூபிக்கப்படாதவர், நினைத்து பார்க்க முடியாத இரக்கம் கொண்டவர். பாகிமாம் பாகி மாநாதா ஷீரடி கிராமத்திலே வசிப்பவர். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।